ஸ்வர்ணலதா அவர்கள், நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு வந்து தேசிய விருது கிடைச்சிருக்குன்னு ஒருத்தர் சொல்ல வந்திருக்காரு. அவசரமா கதை தட்டிருக்காரு, காலிங் பெல் அடிச்சிருக்காரு, நீங்க கதவே தட்டல. என்னடான்னா கிரிக்கெட் வந்து ஃபைனல்ஸ் போகுது, அதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்துட்டு இருந்தீங்க. நிஜமாவே தேசிய விருதோட கிரிக்கெட் அவ்வளவு இம்பார்ட்டன்டா? கிரிக்கெட் ரொம்ப விரும்பி பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட். உங்களுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு, அது கூட பயந்து தோத்து போச்சா? அந்த மாதிரி. பட் தேசிய விருது கிடைத்த பாடல் மிக மிக அருமையான பாடல். அண்ட் 1 மில்லியன் சாங். கருத்தமா பாடல் தானே அது, போராளி பொண்ணு தாய். அடிக்கடி போறது இல்லை உங்க பாட்டுல இல்லையா? அதான் ஹிட்டா போறது அது. நீங்க வந்து பிறந்தது எங்க? மதர் டங் வந்து மலையாளம் தான். ஆமா, அதாவது நேட்டிவ் பிளேஸ் நேட்டிவ் பாலக்காடு. அப்பா அம்மா எல்லாம் பாலக்காடு தான். ஆமா, பிறந்தது ஷிமோகா. அப்புறம் வந்து உடன் பிறந்தவர்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க, 10 பேர் தான் இருக்காங்க வீட்டுல, ரொம்ப சின்ன ஃபேமிலி. அப்ப நீங்க வந்து வீட்டுல எல்லாம் தசாவதாரம் பாடி இருக்கலாம் இல்ல? 10 பேர் தான் எப்படி மியூசிக் ட்ரூப் இருக்கே? அந்த நீங்க மட்டும் தான் பாடுறீங்களா வீட்டுல? இல்ல, எல்லாரும் பாடுறாங்க, எல்லாருக்கும் இசையில ஆர்வம் இருக்கு. பிரதர்ஸ் எல்லாம் நல்லா கீபோர்டு வாசிக்கிறாங்க. குருநாதர் யார் உங்களுக்கு? சிஸ்டர் தான் வீட்டுல. வீட்டுல சிஷ்யர், குருநாதர், ரசிகர்கள், ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் வீட்டுக்குள்ளே பண்ணிடுறாங்க.